சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கு. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 173 திரைப்படம், இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க, இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து இந்த படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் எடுப்பார், ஷங்கர் எடுப்பார், அட்லி எடுப்பார் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராததுனால ரஜினியோட ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. மேலும் ஆரம்பத்தில் இந்த படம் சுந்தர் சி தான் எடுப்பார் என சொல்லப்பட்டது. கடைசியில் அவர் இந்த படத்திலிருந்து விலகிட்டார். காரணம், ரஜினிக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கலை என சொல்லப்பட்டது. மேலும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணி ஏஆர் முருகதாஸ் ஒரு கதையை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு தர்பார் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். கடைசியில் அந்த படம் ஒரு மிக பெரும் தோல்வி படமாக அமைஞ்சது. காரணம், ரஜினிக்கான கதை அதில் செட் ஆகலை. ஏஆர் முருகதாஸோடைய திரைக்கதை அழுத்தமும் அந்த படத்தில் இல்லை. அதனால் அந்த படம் தோல்வி படமாக அமைஞ்சது. அதைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் கடைசியாக எடுத்த மதராசி படமும் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. காரணம், என்னதான் ஏஆர் முருகதாஸ் கதையை சூஸ் செய்தாலும் அதில் இருக்கும் திரைக்கதை அழுத்தம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. அதனால் இப்போ ரஜினிக்காக ஒரு புது கதையை உருவாக்கி ரஜினியிடம் அதை நரேட் பண்ணியிருக்காராம் ஏஆர் முருகதாஸ். ரஜினிக்குமே இந்த கதை பிடிச்சு போச்சாம். கண்டிப்பாக இம்முறை ரஜினியை வச்சு போலீஸ் காப் ஸ்டோரியெல்லாம் அவர் எடுக்க போகிறது இல்லையாம். தொடர்ந்து வித்தியாசமான, அதாவது துப்பாக்கி, கஜினி, 7ஆம் அறிவு போன்ற வித்தியாசமான படங்களை தான் ரஜினியை வச்சு இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் முடிவு பண்ணியிருக்காராம். ரஜினிகிட்ட சொன்ன கதையுமே ரஜினிக்கு பிடித்து போகவே, நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கள், கதை முழுசாக டெவலப் பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு படம் எடுக்கும் வாய்ப்பை நான் வாங்கி தரேன், கமல்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லியிருக்காராம். மேலும் கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ் இம்முறை போன தடவை விட்டதை கண்டிப்பாக இம்முறை பிடிப்பார் என நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக பெரும் இயக்குநர்கள்லாம் சரிவை தான் சந்திச்சுட்டு வராங்க. வரும் 2026 வருடமாவது அவர்களுக்கு ஏற்றமாக இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஆர் முருகதாஸ் மீண்டும் ரஜினியை வச்சு எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அளவு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.